அழுது அடியடைந்த அன்பர், இறைவனே குருவாக வந்து அமர்ந்து உபதேசம் செய்த ஒருவர். அப்பேற்பட்ட ஒருத்தர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லும் போதே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். திருவாத ஊரார் எனப்படும் மாணிக்க வாசக பெருமான் தான். இவரை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து நேரமும் பத்தாது, நாட்களும் பத்தாது. அப்பேற்பட்ட ஒரு சிவனடியார், சிவ அன்பர், சிவனாகவே கரைந்த ஒருவர் அப்படின்னா மாணிக்க வாசக பெருமான். இன்னைக்கு அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரோட குரு பூஜை நன்னாள். இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே இதுக்கான ஒரு சிறப்பு சத்சங்கத்தை இந்த இடத்துல நம்ம வந்து வழங்க மகாரம் வாயிலா இணைந்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருமான், நம்ம வந்து அவரோட வரலாறு என்ன, புவியியல் என்ன, ஹிஸ்டரி என்ன, ஜாகிரபி என்னன்னு தெரிஞ்சுக்க போறதில்ல. அவர் உள்நிலையில என்னென்ன விதமான விஷயங்களை பேசியிருக்காரு, எப்படி வந்து அவர் இறைவனை அடையிறதுக்கு அவருக்கு என்னென்னலாம் காரணிகள் துணை இருந்துச்சு அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றா நம்ம வந்து முதல்ல பார்ப்போம். முதல்லங்க இறைவன் அடைய என்னங்க தேவை? எந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும். நம்மளால ஏன் வந்து அந்த ஒரு தூய ஒரு இறை அருள் கிட்ட நெருங்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் இது ஒரு விஷயமா தாங்க இருக்கும். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னப்பா எல்லாரும் மாதிரியும் அன்புன்னு நீயும் கொண்டு வந்து நிறுத்துற அப்படின்னா உண்மை இதுதான். எத்தனை பேர் சொன்னாலும் யாரு சொன்னாலும் உண்மை இதுதான். ஏன்னா இறைவன் கிட்ட நீங்க நெருங்கணும் அப்படின்னா இறைவன் மீது நீங்க அளவற்ற அன்புடைய ஒருத்தரா இருக்கணும். அந்த அன்புடைய ஒருத்தரா இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருமான். அவர் வந்து இறைவன் மேல கொண்டு இருந்த அந்த பற்று, அவர் கொண்டு இருந்த அன்பு. எத்தனையோ சிவனடியார்கள் இருக்காங்க, 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 4 நம்ம சொல்லப்படக்கூடிய திருநாவுக்கரசர், சுந்தரர், அடுத்து வந்து திருஞான சம்பந்தர், இப்ப இந்த வரிசையில மாணிக்க வாசக பெருமான். இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அத்தனை பேருமே ஒரே விஷயத்த தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா இறைவன் மீது கொண்ட அந்த ஒரு காதல் அப்படிங்கிற விஷயம். காதலுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்தையுமே வந்து வளைத்து காட்டக்கூடிய தன்மை இந்த காதலுக்கு இருக்கு. நான் காதல்னு சொன்னேன். இன்னைக்கு காலகட்டத்துல காதல்னு வந்து இங்க இருக்கவங்க பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு இழிவான செயலை பத்தி நான் பேச கிடையாது. நான் பேசுறது இறைவன் மீது அடியார்கள் வைத்திருக்கும் அந்த காதல், அந்த ஒரு பக்தி, அந்த ஒரு விஷயம். அந்த கண்ணீர் மல்கி அந்த ஆன்மா வந்து கசிந்து உருகி அந்த அப்படியே வந்து அதை எப்படி நம்ம சொல்லவே நம்மளோட உடல் எல்லாம் வந்து புல்லரிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காதல் இறைவன் மீது வச்சவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருமான். பல்வேறு விதமான இன்னல்களை வந்து தன்னுடைய சிவ வாழ்க்கையில சந்திச்ச அவரு என்னத்தான் நடந்தாலும் நான் இறைவனை விடவே மாட்டேன், சிக்குன்னு நான் புடிச்சிட்டேன், எங்க நீ என்னை விட்டுட்டு போறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்னவரும் சரி. அவருக்கு பேரே என்ன சொல்லுவோம்னா அழுது அடி அடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அழுது அடி அடைந்தார்னா தினமும் உட்காந்து அழுதுட்டு இருந்தாருன்னா அப்படி கிடையாது. நீங்க உட்காந்து டெய்லி இறைவான அழுதிங்கன்னா இறைவன் வரமாட்டாரு. அப்போ இந்த இடத்துல என்ன விதமா அவர் வந்து அழுகை வந்து மேற்கொண்டாரு, எந்த விதமான அந்த ஒரு ஃப்ரேஸுக்கே வந்து மிகவும் முக்கியமான ஒரு டேர்ம் இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆன்மா வந்து உருக்கம் பெற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுடைய கண்கள்ல இருந்து நீர் தார தாரையா வழிய ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. இப்போ இதே மாதிரி பேரலா இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். திருவருட் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார். சரிங்களா? இவரு தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டது வந்து 2 பேரை தான். ஒண்ணு மாணிக்க வாசக பெருமானியும், ஒன்னொன்னு முருகப்பெருமானியும். ஏன் வந்து இவர் மாணிக்க வாசக பெருமான குருவா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அதே வழிமுறையை பின்பற்றியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசக பெருமான். மாணிக்க வாசக பெருமான் வழியில வந்தவர் தான் பாத்தீங்கன்னா திருவருட் பிரகாச வள்ளலார். ஒரு செவிவழி செய்தி இருக்கு. என்ன அப்படின்னா வள்ளலார் வந்து அவரோட கண்கள்ல இந்த இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அழுது 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 அந்த ஒரு மார்க் அப்படியே இருக்கும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஆன்ம நெகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஊற்றா வந்து உருகி பெருகுமாமா. இறைவனை நினைச்சு நினைச்சு நித்தமும் நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த கண்ணீரே ஊற்றெடுத்து என்ன பண்ணுமா ததும்பி ஒரு வெள்ளமா ஓடுமாமா. அந்த அளவுக்கு வந்து இறைவன் மேல வந்து தீரா பற்று கொண்டிருந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே. இப்போ இந்த வரிசையில இருக்கவங்கள நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல தப்பே கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அவங்கள ரோல் மாடலா எடுத்தா அவங்க செய்த செயல்களை எல்லாமே நம்ம செய்யறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் சன்மார்க்கத்துல இருக்கிற யாருமே வந்து இறைநிலையா அடையல வள்ளலார் மாதிரி, இல்ல மாணிக்க வாசக பெருமானுக்கு அப்புறம் யாரும் இந்த மாதிரி போய் கரையில. இந்த மாதிரிலாம் நம்மளால வந்து விவாதங்கள் பேச முடியும், நம்மளால வந்து என்ன பண்ண முடியுது, டிபேட்ஸ் பண்ண முடியும், காதுல கேட்க முடியும். ஆனா அதை தாண்டி நம்ம ஏன் போக மாட்டேங்கிறோம் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? இப்ப வந்து
மாணிக்கவாசக பெருமான் வந்து அவை அமைச்சரா இருக்கும்போது அவருடைய ராஜா வந்து அவர்கிட்ட வந்து பொற்காசுகளை கொடுத்து நீ போய் குதிரை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த பொற்காசுகளை வச்சு சிவபெருமானுக்கு கோயில் எழுப்புறாரு. அப்போ இந்த இடத்துல அவர் கோயில் எழுப்பணும்னு நினைச்சது வந்து எந்த அளவுக்கு தீவிரமா அவர் அந்த விஷயத்த செஞ்சிருந்தாருன்னா, மாணிக்கவாசக பெருமானுக்காக சிவபெருமானே இந்த இடத்துல வந்து அந்த நரிய பரியாக்கி காட்டியிருப்பாரு அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த நரிகள் குதிரையானதும் இந்த குதிரை இந்த ஒரு திருவிளையாடலுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு யோக ரகசியம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய மூச்சு காத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு சூக்ஷமமான ஒரு நூல் இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? வீணா அலைஞ்சு நரி மாதிரி அலையிற அந்த மனதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வாசி குதிரை பூட்டி மேலே ஏத்து அப்படின்னு வந்து சித்தர்களோட பாடல்களையுமே சொல்லியிருப்பாங்க. அதே விஷயத்தை தான் மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய வாழ்க்கையில சிவபெருமான் திருவிளையாடலாம் நடத்தி காட்டிட்டு போயிருக்காரு. அந்த நரி அவர் வந்து வேற எதை வேணாலும் அவர் ஓனாய் எடுத்துட்டு வந்து குதிரையாக்கி இருக்கலாம், இல்ல நாயை குதிரையாக்கி இருக்கலாம். அது ஏன் பர்டிகுலரா அந்த நரியை எடுத்துட்டு வந்து பரியா மாத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தறிகெட்டு அலையக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய வஞ்சகமான மனதை அதை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு கடிவாளம் இட்டு அதை வந்து ஒரு வாசி குதிரையா நான் மாத்தி உனக்கு மேல ஏத்தி இருக்கேன்ப்பா அப்படிங்கறதான் வந்து இந்த மாணிக்கவாசகர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்ல வருது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த தில்லையில இருக்கிற நடராஜ பெருமானோட அவர் வந்து முழுமையா தன்னை கரைத்திருப்பார். இந்த இடத்துல நமக்கு என்ன இந்த இடத்துல சொல்ல வருதுன்னா, அவர் தன்னுடைய உடலை கொண்டு போய் கரைத்தாருன்னு சொல்ல வர கிடையாது. மாணிக்கவாசக பெருமானாகட்டும், வள்ளலாராகட்டும், இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், உடலை கரைக்கிறாங்க, உடலை கரைக்கிறாங்க, உடலை கரைக்கிறாங்கன்னா, ஆனா உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மனம் அப்படிங்கிறது தான் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உடலோட சூக்ஷம தேகமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனம் தான். மனதோட ஸ்தூல வடிவம் தான் இந்த உடலுங்கிறது பல காலகட்டங்கள்ல பல்வேறு விதமான பெருமக்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் இது உணர்ந்தனால அததான் வந்து சொல்றோம். இப்போ அவர் வந்து தன்னையே முழுசா கரைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, தன்னை இறைவனிடம் முழுமையாக, அதுவும் ஏன் குறிப்பா தில்லை நடராஜ பெருமான் கிட்ட போய் சரணடைஞ்சாருன்னா, தன்னை ஒரு வெட்டவெளி தத்துவமாக மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய உடல், பொருள், ஆன்மா, உயிர் எல்லாத்தையும் கரைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தையும் சூக்குமத்தையும் நமக்கு சொல்றதுக்காக தான் அவர் அந்த இடத்துல போய் இறைவனோட ஒன்றரை கலந்தாரு அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஆக்சுவலி இந்த விஷயத்த வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இதை வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல மீட்டா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே முதல்ல போய் சென்று சேரணும் அப்படிங்கிற இதுக்காக தான் இதை நம்ம ஓப்பனா இந்த இடத்துல கொடுக்குறோம். ஸோ இந்த சத்சங்கத்தை எவ்வளவு நேரம் போகும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இது மேபி 20 நிமிஷம் போகலாம், 1 மணி நேரம் போகலாம், எனக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் போகுதோ அவ்வளவு நேரம் பொறுமையா நிறுத்தி நிதானமா கவனிச்சிங்க அப்படின்னா இதுல இருந்து பல்வேறு விதமான விஷயங்களை உங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு, உங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்க முழுமையா வந்து என்ன எடுத்துட்டு போகலாம்னா உங்களுடைய ஆன்மாக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். அது உங்களுடைய கைகள்ல இருக்கு. இப்போ முதல்ல அந்த நரி பரி அந்த கதையை பத்தி பார்த்தோம். ரெண்டாவது மாணிக்கவாசக பெருமான் எப்படி போய் கரைந்தாரு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். மாணிக்கவாசக பெருமான் மூணாவதா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு சிவபுராணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நமக்கு கொடுக்குறாரு. இந்த சிவபுராணத்தை எழுதுனது யாரு அப்படிங்கிறத நம்ம இத்தனை நாள் என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, சிவபெருமான் இறங்கி வந்து எழுதினார்னு. இப்போ இந்த இடத்துல இறைவனே கீழே இறங்கி வந்து எழுதணும் அப்படின்னா அதுக்குள்ள என்ன ஒரு யோக சூக்குமத்தை நமக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லா போட்டோலயும் பார்த்திருப்போம், மாணிக்கவாசக பெருமான் உட்காந்துருப்பாரு, சிவபெருமான் பக்கத்துல உட்காந்து இவர் சொல்ல 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 எழுதிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன் அதுக்கு சிவபுராணம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, சிவம் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய சுய ஜோதியான ஆன்மாவை காட்டக்கூடிய ஒரு சொல் தான் வந்து இந்த சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ சிவத்திற்கான புராணம் அப்படின்னா சிவனோட, இப்ப சிவபுராணம்னா சிவன் எப்படி தோன்றினாரு, என்ன பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அதுதானே சிவபுராணமா இருக்கணும். ஆனா நீங்க நிஜமாலுமே சிவபுராணத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன் அதுக்கு அவர் சிவபுராணம்ங்கிற டைட்டில் வச்சாருன்னு? அப்ப சிவம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா. ஆன்மாவிற்கான ஒரு வரலாறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபுராணம். அதுல அழகா எழுதுவாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் அப்புறமா வந்து கல்லாகி மனிதராய் பேய், இந்த மாதிரி பல விதமான இதை எடுத்துட்டு வருவாரு. சரிங்களா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேய கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் எல்லாமே நின்ற தாவர சங்கமத்துல எல்லாமே பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு முடிப்பாரு. இதுல நடுவுல கல்லாய் அப்படின்னு வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வரும். இத்தனை வருஷமா வந்து இதை முதல்ல வெளியே டைரக்ட் கிளாஸ்லயும் சரி நம்ம கிளாஸஸ்லயும் சொன்னது மகாரமாயில நம்ம தான் இதை வந்து வெளியே கொடுத்துருக்கோம். அது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கறத விருப்பப்பட்டிருக்கேன். வரிசையே எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னா வந்து புல்லாகிங்கிறாரு, பூடாய்ங்கிறாரு, புழுவாய்ங்கிறாரு, மரமாகிங்கிறாரு, பல்விருகம்ங்கிறாரு, பறவையாய் பாம்பாய்ங்கிறாரு,
பேயாய் கணங்களை வல்லாசுரராகி முனிவராய் இந்த இதுல வரும்போது இந்த மனிதராய்க்கு முன்னாடி கல்லாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல முன்வைக்கிறார். ஏன் அந்த இடத்துல மட்டும் கல்லாயின்னு வைக்கிறார்? கல் அப்படிங்கிறது என்ன ஒரு ஆப்ஜெக்ட்னு நமக்கு தெரியும். அதை அவர் நினைச்சிருந்தாருன்னா கல்லாகி புல்லாகி பூடாயின்னு வச்சிருக்கலாம். ஏன் அந்த கல்லை தூக்கிட்டு போய் சம்பந்தமே இல்லாம நடுவில் சொல்கிறாருன்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை பிறவிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மனித பிறவி அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பிறவி, அது வந்து ஒரு டெஸ்ட்டுக்கான பிறவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த மனித பிறவிக்கு வரக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெஸ்டிங் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், சரிங்களா? இதை எல்லாருமே வந்து மறைமுகமா பேசியிருப்பாங்க. அந்த ஒரு ரெஸ்டிங் பீரியட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கல்லாய் அப்படின்னா ஸ்டாக்னண்டா எதுவுமே பண்ணாம இருப்பீங்க. இதை பத்தி நான் இன்னும் விளக்கமா உள்ள போக விரும்பல, இந்த விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த கல்லாய்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு ஆன்மலோகம் இல்ல நீங்க என்னென்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், இந்த மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு டைம் பீரியட்ல நீங்க ஒரு விதமான ஸ்டாக்னேஷனுக்குள்ள இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மாணிக்கவாசக பெருமான் நமக்கு சொல்லாம சொல்ல வராரு, வெளிப்படையா போட்டு உடச்சிட்டாருங்க. அதே மாதிரி சிவபுராணம் ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, நமசிவய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏன் வந்து அப்படி இறைவனை பத்தி எழுதணும் அப்படின்னா, முதல்ல அவர் என்ன போட்டு இருக்கணும், சிவபெருமான் வாழ்க இல்ல நாதன் வாழ்க அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அவர் என்ன ஆரம்பிக்கிறார், நமசிவய வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது ஏன் நமசிவய வாழ்க, அதுக்கப்புறம் நாதன் தாழ் வாழ்க? நல்லா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த நமசிவயன்னு சொல்ற இந்த பஞ்சபூதம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன், நீங்க அதை கேட்குறீங்க பாக்குறீங்க, இது உள்ள போகுது வெளியே வருது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க பண்ணல, ஸ்கிப் பண்றீங்க பண்ணல பாக்க, இதெல்லாம் இதனால நடக்குது, இந்த பஞ்சபூதம் இயங்குறதுனாலதான். அப்போ இந்த பஞ்சபூதம் ஒழுங்கா இயங்கினா மட்டும்தான், இந்த பஞ்சபூதத்துல ஒரு பூதம் அவுட் ஆனாலும் இறைவன் வெளியே போயிடுவாரு. அவரு வந்து இந்த ஓட்ட வீட்டுக்குள்ளலாம் இருக்க மாட்டாரு. இவ்வளவு தூரம் அவர் இதுக்குள்ள இருக்கிறதே பெரிய விஷயம். இதை நீங்க கெடுத்து வச்சீங்கன்னா இருப்பாரான்னு யோசிச்சு பார்த்துங்க. அதனாலதான் இப்ப எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு வெளியே கிளம்பி போயிடுறது. நமசிவய வாழ்க, இது வாழ்ந்தாதான் நாதனோட தாழ் உள்ள வாழ முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் தாழ் வாழ்க. இப்போ கோகலி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க, இது என்ன எல்லாரும் அப்படியாங்க, குரு மனிதன் தாழ்வாழ்க குரு மனிதன் தாழ்வாழ்க, அது குரு மனிதன் கிடையாதுங்க, குரு மணி தன் தாழ்வாழ்க. எல்லா மணிகளுக்கும் தலையாய மணி குருமணின்னு சொல்லுவோம். அந்த குருமணியா யாரு இருக்கா அப்படின்னா இறைவன் இருக்காரு. அந்த குருமணி எங்க இருக்குன்னா கோகலி அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்க உடலையும் உங்களோட உடல் சார்ந்த இந்த மொத்த விஷயத்தையும் குறிக்கிறதா கோகலி அப்படிங்கிறது. இதுக்கான விளக்கங்கள் நீங்க பாத்துங்க. இதை ஆள்ற அந்த குருமணி, இவ்வளோ பெரிய கோகலிய ஆள்ற அந்த குருமணி எதுனா அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த இறை ஒளி, இறைவனோட ஒளியானே அந்த ஆன்மா தான், சரிங்களா? குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்றான் தாழ்வாழ்க. ஆகமம்னா என்னது? ஆகமம் அப்படின்னா எல்லாத்துக்கும் முந்தைய ஒரு விஷயம், எல்லாத்துக்குமான ஒரு ஃபார்முலேஷன், விதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படியாக ஆகி நின்ற இறைவன் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா அதுல வந்து தாழ்னு ஒரு இடத்துல இது பண்ணுவாரு, அடி அடி அடின்னு சொல்லுவாரு, கலல்னு சொல்லுவாரு. இது எல்லாத்துக்குமே வந்து சும்மா அவர் எழுதிட்டு போக கிடையாது. இந்த மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 3 வெவ்வேறு விதமான யோக ரகசியங்கள் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, சரிங்களா? இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து நல்லா இந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சரிங்களா? சிந்தை மேவி சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பவன் யான் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவனோட அருளால வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவனோட தாள வழங்குறேன் அப்படின்னா, இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் என்னால வந்து இறைவனையே போய் வணங்க முடியுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நான் ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இறைவனை வந்து நம்ம வணங்கணும், சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஆன்மாவை போய் நான் வணங்குறேன் அப்படின்னா, அந்த பேரான்மா பரமாத்மா என்ன வேணாலும் பேர்களை சொல்லிக்கலாம், அவரை போய் வணங்கணும்னா அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்ப அவரோட அருளுக்கு நம்ம பாத்திரமாகறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்க. அவரோட அருள் இருந்தாதான் முதல்ல அவரை வணங்க முடியும். அவரை வணங்கினாதான் இந்த சிவபுராணம் நமக்கு புரியும். இந்த சிவபுராணம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய முந்தைய இருக்கிற வினைகள் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா கரைஞ்சு வெளியே ஓடிரும் அப்படின்னு வந்து மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு யோக நுணுக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த 95 வரிகள் இருக்கு பாத்தீங்களா இந்த சிவபுராணம், இதை எவன் ஒருத்தனுக்கு முழுமையா தெரியுதோ அவன் வந்து கண்டிப்பா அவனை ஒரு ஞானின்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது. யாரும் நமக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி கடைசியா அவர் இவ்வளோ பாட்டியும் பாடிட்டு கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லருக்கு அரியானை, சரிங்களா? சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கிற ஒருத்தனை, அரிதிலும் அரிதான ஒருத்தனை
சொல்லி திருவடியின் கீழ், நான் சொல்லி அவரோட திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் எல்லோரும் பல்லோரும் ஏத்த பண்ணிதுங்கிறாரு. அவர் திரும்ப என்ன சொல்றாரு, நான் பாட்டு உன்னை பத்தி பாடவே முடியாதவனை பத்தி பாடி வச்சுட்டேன், ஆனா இதோட பொருள் உணர்ந்து நீ சொன்ன அப்படின்னா நீ சிவபுரத்துக்குள்ள நீ என்ட்ரி ஆவ, அதாவது உன்னுடைய சிரசுக்குள்ள இறைவன் இருக்கிற இடத்துக்குள்ள நீ என்ட்ரி ஆவ அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா டெய்லி என்ன பண்றோம், சிவன் கோயிலுக்கு போய்க்கிறோம், நம சிவாய வாழ்க, அதுவும் நம சிவாய்க்கு இச்சு வேற போடுவாங்க நம்ம ஆளுங்க, நம சிவாய வாழ்க இச்சு போடவே சொல்லு, அப்புறம் ஏன் இச்சு போடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா, நம சிவாயங்கிற 5 எழுத்து. இதை போய் நம்ம டெய்லி பாடுறதுனால தவறு கிடையாது. ஆனா இதை பாடுறதுக்காக தான் மாணிக்க வாசகர் கொடுத்தாரா அப்படின்னா அப்படி கிடையாது. தோத்திர பாடல்கள்னே தனியா இருக்கு, அதை நீங்க தோத்திரம் பண்ணலாம். இது தோத்திரத்துக்கான பாடல் கிடையாது. இதை வந்து நீங்க விசாரம் செய்யறதுக்கான பாடல். உங்களுடைய ஞான விழிப்புக்கு தேவையான ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. அந்த பொருளை உணர்ந்து நீங்க ஒரே ஒரு வாட்டி, சரிங்களா, ஒரே ஒரு வாட்டி அந்த பொருளை உணர்ந்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுடைய மண்டக்குள்ள என்னென்ன விதமான வேதியியல் மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட அவங்க இதை அனுபவத்தை அறிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியும். இதை கடைசியா நம்மளுடைய திருவண்ணாமலை கிளாஸ்ல நம்மளுடைய மகா சிவராத்திரி கிளாஸ்ல வந்து இந்த சிவபுராணத்தோட முற்றோதல் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதுல ஒரு சில விஷயங்களை ரகசியங்களை நான் வந்து வெளியே பகிர்ந்திருந்தேன். அதுக்குன்னு ஒரு நேர காலம் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸை நான் வந்து வெளியே கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்றேன். இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுங்க. இப்ப நான் ஏன் இந்த கியூரியாசிட்டியை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தூண்டி விடுறேன் அப்படின்னா, ஒருத்தரும் தனக்குள்ள விசாரம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக. இதை நீங்க எந்த யூடியூப்ல போய் பார்த்தாலும் சரி, எந்த கூகுள்ல எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த சிவபுராணத்தோட 95 வரிகளுக்கான உண்மையான விளக்கத்தை சத்தியமா ஒரு இந்த ஆன்மீகத்தோட ஆழத்துக்கு போறவங்களை தவிர வேற யாராலையுமே உங்களுக்கு அதை சொல்லித்தர முடியாது. அப்படி போறவங்களும் சொல்லித்தரவும் மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க வந்து உணர்ந்து பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் நான் அதுல இருந்து ஒரு 10 வரிகளுக்கு மட்டும் இப்ப வந்து அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளேயே இவ்வளவு நுணுக்கமா இருக்கு அப்படின்னா, இப்ப சிவபுராணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏதோ ஒரு மெட்டுக்காகவோ இல்ல இசை பண்ணுக்காகவோ அந்த பாட்டு எழுதுன்னு இல்லை. நமசிவாய வாழ்கனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நாதன் தாழ் வாழ்கனா அந்த ஒரு வார்த்தைக்குமே அவ்வளோ பெரிய மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கு. இப்ப நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு எடுத்தனா என்னால அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு விலாவரியா பேச முடியும். அடுத்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னா அதை அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பேச முடியும். அவர் எழுதின வரிகள் வேணா 4 5 எழுத்துக்களை ஒரு வார்த்தைகளோட இருக்கலாமே தவிர அது ஒவ்வொன்றுக்குமே அவர் கொடுத்துட்டு போன விளக்கம் அப்படிங்கிறது சொல்ல 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 மிகையாகாத விளக்கங்களாக தான் வந்து இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல வந்து இதை நான் எல்லா பக்கமும் சில இடங்கள்ல சொல்லுவேன். ஓ என்று அப்படின்னு வந்து அந்த நடுவுல வந்து பாடல்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பயன்படுத்தி இருப்பாரு. அந்த ஓ அப்படிங்கிற அர்த்தத்துக்கு என்ன அப்படின்னா, நானும் பலவேறு விதமான புலவர்கள் எத்தனையோ பேர் வந்து விளக்க உரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. நானும் அதெல்லாம் படிச்சு பார்த்தேன் என்னதான் வந்து எழுதியிருக்காங்கன்னு. அந்த ஓங்கிற வார்த்தையை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க. ஓனா ஆஹா ஓஹோன்னு எழுதியிருக்காங்க. அந்த ஓ அப்படின்னா சிவன், சிறந்தவன், சிறப்பானவன் பொருள். சிவனை எந்தெந்த விதத்துலலாம் நம்ம சொல்ல முடியுமோ அந்த ஆன்மாவோட அந்த ஒரு தரத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வச்ச ஒரு பெருமை மாணிக்க வாசக பெருமானுக்கு தான் சேரும். அதுக்கு அடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் வேணாலும் இருக்கட்டும்ங்களேன், இந்த திருவாசகம் சரி, எல்லா விஷயங்களையும் 63 நாயன்மார்கள் ஆகட்டும், இல்ல நால்வர் எழுதினிய பாடல்கள் ஆகட்டும், எது இருந்தாலும் சிவபுராணம் அதுக்கு மேல வந்து ஒரு மகுடமா ஏன் வந்து நிக்குதுன்னா, ஆன்மாவோட ஒரு விழிப்புணர்வு, வெளிப்பாடு, ஆன்மாவோட உருவமைப்பு, ஆன்மா என்னென்ன செய்யுதுங்கிறத அதோட வரலாறையே எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சாரு பாத்தீங்களா, அதனாலதான் அது முன்னாடி வந்து நிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இதையும் இது ஒரு வெர்ஷன். இதோட இன்னொரு ப்ரோ வெர்ஷன் ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு மாணிக்க வாசக பெருமான். சிவபுராணம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஞான தாளிசை அப்படின்னு அதாவது அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்படியே வந்து வார்த்தைகள் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு ஞான பொக்கிஷத்தை ஏன் வந்து மாணிக்க வாசக பெருமானை வந்து வள்ளலார் அவ்வளோ பெருமையா பேசுவார்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த ஞான தாளிசை. இதை பத்தி பலருக்குமே வந்து தெரியாது. மொத்தம் 12 பாடல் தான் இருக்கும். அந்த 12 பாடலுக்குள்ள யோகம் பிளஸ் ஞானம் இதோட விளக்கத்தை எப்படி அடக்கணுமோ அந்த மனுஷன் அப்படி தெய்வீகமா அடக்கிட்டு போயிருப்பாரு. அவரோட வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுங்கிறத அந்த 12 பாடல் அதுக்குள்ள மொத்த ஆன்மீகத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ரொம்ப சிம்பிளா அதுல இருந்து ஒரே ஒரு சூக்கம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். மாணிக்க வாசக பெருமான் தாளிசையில என்ன சொல்லுவாரு அப்படின்னா, 12 அங்குலம் காத்து இருக்கு, அது எல்லாமே வெளியே போயிட்டு இருக்கு, அதுல 4 திருப்பி எனக்குள்ள ஏறிடுச்சு அப்படின்னா வந்து நான் காண வேண்டியதை கண்டுருவேன், இறைவனோட இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிடுவாரு. இதை விட ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? 12 வெளியே போகுது, 12 வந்து 12 வந்து உள்ள போகுது, அதுல 4 வீணா போகுது, அந்த 4 நான் திருப்பி ஏத்தனா வேலை முடிஞ்சிருச்சுன்னுவாரு. இதைதான் பல்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்த சித்தர்களும் சரி, மகான்களோ பலவேறு விதமா வந்து இதை பேசிட்டே இருப்பாங்க எல்லாருமே. இந்த 12ல வந்து 4 எப்படி தக்க வச்சுக்கணுங்கிறது அதை மாணிக்க வாசக பெருமான் அதையும் 12 பாட்டுல வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு.
ஒரு பாண்டு பாட்டுக்கு 4 வரி இருக்கும். முடிஞ்சா அதை போய் படிச்சு பாருங்களேன், அது எப்படி இருக்கும்னு. அப்பேற்பட்ட ஒரு ஞான விளக்கத்தை வந்து அதுல சுழியாகிய முனை கண்ட பின் உற்றார் உறவை அற்றார் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்கள் வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? சூதும் பல பொய் பேசிய தொழிலும் கெட்ட, இந்த மாதிரி இந்த பாடலை படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உடனே புரியாது. ஏன்னா அவர் எழுதின அந்த ஒரு தரம் அப்படிங்கிறது ஒரு ஞான விளக்கமா எழுதியிருக்காரு. அப்போ அதை வந்து நீங்க வந்து உங்க பயிற்சிகளை தீவிரப்படுத்தி உங்களுடைய அந்த ஆன்ம விழிப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட இந்த பாடல்களுக்கான விளக்கம் ரொம்ப ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும் போதே சுழி ஆகிய முனைன்னு ஆரம்பிப்பார். அந்த சுழி ஆகிய அந்த முனை, அந்த இடத்த நான் கண்டதுக்கு அப்புறம் இந்த ஊரு உறவு இது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். நான் சூது பண்றது, பொய் பேசுறது, களவு, காமம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டேன். எனக்கு உறவும் கிடையாது, தொழிலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இப்படி எல்லாம் இருக்கேன், அலைஞ்சிட்டு இருந்த மனமே, இதுக்கு மேல நீ திருந்திரு, நீ திருந்திதான் ஆகணும், உனக்கு வேற வழி இல்ல. இறைவனை நீ பாத்துட்டா, அப்ப நீ எந்த தரத்துல இருக்கணுமோ அந்த தரத்துல நீ இருக்கணும். உனக்கு இறைவனே குருவா வந்து உட்கார்ந்துருக்காரு. நிறைய விஷயத்த வந்து அந்த பாடல்ல வந்து அவர் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த மாணிக்கவாசக பெருமானுடைய குரு பூஜை அன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கான ஒரு வாய்ப்பையும் அதுக்கான ஒரு தரத்தையும் தகுதியும் எனக்கு கொடுத்த மாணிக்கவாசக பெருமானுக்கும் என்னுடைய ஏக இறைவனுக்கும் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியையும் என்னுடைய ஒரு ஒரு கிராட்டிடியூடையும் நான் சமர்ப்பிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இதெல்லாமே வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்கறதுக்கு அரிய விஷயங்கள், காண்பதற்கு ரொம்ப ரொம்ப அரிதான விஷயங்கள். இந்த விஷயங்களை நம்ம கேட்கறோம் அப்படின்னாலே இந்த வீடியோ எத்தனை பேருக்கு கண்ணில் படும் சத்தியமா எனக்கு தெரியாது. சரிங்களா? ஏன்னா இது படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறையில இருந்த ஆட்கள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ உங்க கண்ணில் படுதா, தயவு செய்து இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. ஆன்மீகம் பண்றேன், தியானம் பண்றேங்கிற பேர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நடிக்கிறோம் இறைவன் கிட்ட. அதாவது எப்படிப்பட்ட நடிகன் அப்படின்னா, நம்ம எல்லாம் 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னார்னா 500 ரூபாய்க்கு நடிச்சு காட்டிட்டு இருக்கோம். அந்த ஆளு டைரக்டர் அப்படிங்கும்போது டைரக்டர்கிட்ட போய் நம்ம ஓவர் ஆக்டிங் பண்றோமா, இல்ல அண்டர் ஆக்டிங் பண்றோமா, இல்ல ஆக்டிங்கே பண்ணலையாங்கிறது அந்த ஆளுக்கு தெரியும். அந்த ஆள் எதுவுமே கேட்கல அப்படிங்கறக்காக அந்த அமைதியா நம்ம பார்த்துட்டு இருக்காங்கிறத நம்ம என்ன வேணாலும் நடிக்கலாங்கிற அவசியம் இல்லை. இதே மாணிக்க வாசக பெருமான் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் வந்து உன் மேல வந்து உன்கிட்ட கெஞ்சறேன், கதறேன், பக்தி வைக்கிறேன், ஆனா இதுவே கூட நடிப்பா இருந்தாலும் சரி, பொய்கெட்டு மெய்யானார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். நான் வந்து போற்றுறேன், புகழ்றேன், எல்லாமே பொய் தான், அது எனக்கும் தெரியும். ஆனா அந்த பொய்யான விஷயத்த செய்யறனே அது எப்பவாவது எனக்கு உண்மையாக்கி கொடு அப்படின்னு கேட்கிறாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துலயும் பச்சையா ஓப்பனா சொல்லியிருப்பாரு. இந்த கட்ஸ் யாருக்குமே இருக்காதுங்க. இறைவா, நான் உன்னை போட்டுறேன், புகழ்றேன், என்னென்னமோ பண்றேன், இது எல்லாமே எனக்கு பொய்ன்னு தெரியுது. ஆனா இந்த பொய் எனக்கு வேற வழி தெரியல, இதுதான் எனக்கு பண்ண தெரியுது. இதுல இருந்து எனக்கு வந்து உண்மையான வழியை காட்டி கொடுத்துட மாட்டியா அப்படின்னு கெஞ்சி அழுதவர் மாணிக்கவாசக பெருமான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? திமிரா உட்காந்துக்கிறோம், கண்ண மூடி உட்காந்தா நமக்கு எல்லாமே வந்துரும்னு நினைக்கிறோம். எப்படி வரும் எல்லாமே? இறைவன் மீது நமக்கு ஒரு காதல் அப்படிங்கிறது உருவாகணும். காதல் அப்படின்னா உடனே போயிட்டு இந்தாப்பா சாப்பிடு, போய் உட்காந்து சாப்பாடு வைக்கிறேன், ஸ்வீட் வைக்கிறேன், லட்டு வைக்கிறேன், ஜிலேபி வைக்கிறேன், அதுக்கு பேர் காதல் கிடையாது. அந்த ஒரு ஆன்ம பரிமாற்றம், ஆன்ம நெகிழ்ச்சி அப்படிங்கிறது வரணும். அந்த இறைவன் அப்படிங்கிறது சதா சர்வ காலமும் ஓப்பன் நெட்வொர்க் தான். சரிங்களா? ஓப்பன் நெட்வொர்க் தான். அந்த ஓப்பன் நெட்வொர்க் கூட நீங்க கனெக்ட் ஆகணும். ஹாட்ஸ்பாட் 24/7 நீங்க சாகிற வரைக்கும், செத்ததுக்கு அப்புறமும் ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க உங்களோட வைஃபையை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வைக்கிறீங்க, ஆன் பண்றீங்களாங்கிறதா முக்கியம். ஒன்ஸ் இப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே என்ன ஆகும்னா தெத்தராகி கனெக்ட் ஆயிரும். இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த இத்தனை விஷயங்களுமே. அவர் எழுதின பாடல்கள் ஆகட்டும், மாணிக்கவாசக பெருமானது ரொம்ப அற்புதமா இருக்கும். எப்படி வந்து அவரோட வரிசைப்படுத்தி இருப்பாருன்னா, முதல்ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அகந்தை எப்படி அழிக்கணுங்கிற மாதிரி பாடல்கள் இருக்கும். அவர் ரொம்ப கீழ்த்தனமா பேசியிருப்பாரு அந்த இடத்துல இறைவன் கிட்ட. அப்ப அவரோட அகந்தையும் ஆணவமும் அழியிற மாதிரி பாடல்களா இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம யாரையாவது போயிட்டு நீ வந்து ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னா அவனால ஏத்துக்க முடியுதா? உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒண்ணுமே கிடையாதா? ஆமா, நீங்க யாருமே ஒண்ணுமே கிடையாதா இறைவன் முன்னாடி. கொஞ்சம் நம்ம ஒரு பெரிய ஆளு, நமக்கு தான் வந்து எல்லாமே ரொம்ப பெருசா கொடுத்துருக்காரு இறைவன், அறிவு அது இது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எவ்வளவோ பெரிய ஆளா இருந்தாலுமே சரி, நீங்க என்ன ராக்கெட் சயின்ஸே படிச்சாலும் சரி, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இவங்க எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு யோசிச்சு பாருங்க. மாணிக்கவாசக பெருமான், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், அப்பூதியடிகள் நம்ம சொல்றவரு, சுந்தரர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான், இவங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் முன்னாடி நிக்க வச்சு யோசிச்சு பாருங்களேன். இவங்களுக்கு முன்னாடி நம்ம அவங்களுடைய கால் நகத்துல இருக்கிற நம்ம இறைவன் கிட்ட எல்லாம் போக வேண்டாம், இவங்களோட கால் தூசிக்கு ஈடாகுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த அகந்த, ஆணவம், திமிரு, அகம்பாவம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இதுதாங்க நிஜம். யாருக்குமே இங்க ஒண்ணுமே தெரியாதுங்க. இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதோ இவங்க சொல்லி கொடுத்த சில விஷயம் தெரியும்.
எனக்கு தெரிஞ்சதை நானே வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் மண்ணுக்குள்ள தூக்கிட்டு போய் அதை நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. நான் கரையறணும் போறணும் அதெல்லாம் என்னோட பாடு, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இதை நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதை நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க. இப்ப நம்ம வீடியோஸ் இருக்கு, இல்ல என்னோட போஸ்ட், இதெல்லாம் நாங்க எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களால ஒன்றும் 4 பேருக்கு தெரியட்டுமே. இதை நீங்க ஸ்டோரியா வைங்க, இல்ல வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைங்க. கண்ட பாட்டையும் கண்ட கருமத்தையும் எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் வச்சீங்க அப்படின்னா இன்னும் சில பேருக்கு இந்த விஷயங்கள் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது உங்க ஆன்மாவோட முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அது உங்களுடைய விருப்பம், நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. இந்த உட்காந்து மோட்டிவேஷனல் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், இல்ல என்னென்னமோ இந்த கண்டதெல்லாம் வைப்பீங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதே மாதிரி வந்து இன்று செவ்வாய்க்கிழமை அனைவருக்கும் காலை வணக்கம், முருகன் அருள் கிட்டட்டும், அப்படி வச்சா மட்டும் முருகனோட அருள் கிட்ட பார்த்து இரிட்டேட் தான் ஆகும் நமக்கு. அதனால அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருக்குதா, இந்த மாதிரி இருக்கிறத எதனா உனக்கு அவன் காதுல கேட்டானா அவன் வாழ்க்கைக்கு உருப்படுமா, அந்த மாதிரி விஷயத்த எடுத்து வைங்க. அதுக்கு இந்த பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதெல்லாம் இல்லை. இயற்கையா என்ன இருக்கோ அதை பார்த்தானா அவன் பார்த்தா போதும், அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கதைக்குள்ளேயும் நம்ம போக ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அது வரிசையா போயிட்டே இருக்கும். சரி, மாணிக்க வாசக பெருமானோட குரு பூஜை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவர் வந்து உங்ககிட்ட கற்பூரம் கேட்டாரா, ஊதுபத்தி கேட்டாரா, சிலை கேட்டாரா, விக்கிரகம் கேட்டாரா, இல்ல ருத்ராட்ச மாலை கேட்டாரா, இல்ல திருநீ எதனா கேட்டாரா? அவர் எதுவுமே கேட்க கிடையாது. அவர் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமா? என்ன நீ பண்ணினாலோ உணர்ந்து செய் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இறைவன் அவ்வளோ மிகப்பெரிய கருணையானவன், அவ்வளோ அருளை வந்து அவங்ககிட்ட வாரி வச்சுட்டு இருக்கான். யாருக்கடா கொடுக்கலாம் அப்படின்னு இறைவன் வந்து காத்துட்டு இருக்கான். அந்த அருளை வாங்கறதுக்கு அந்த பாத்திரத்தை மட்டும் தயார் பண்ணிக்கோ நீயே, சரியா? நீ உன்னை பக்குவமான ஆளா மாத்திக்கோ அப்படிங்கறது மட்டும்தான் மாணிக்க வாசக பெருமான் திரும்ப 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 அவரோட பாடல்கள்ல மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எல்லா முகமாகவும் சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு தகுதி ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிங்களேன். முதல்ல நம்ம உடல் மனம் ஆன்மாவை சரி பண்ணும். இதுக்கே நமக்கு என்ன ஆயிருது, 60-70 வயசு ஆயிடுது, செத்து போயிடுறோம் எல்லாருமே. ஆனா இது எவ்வளவு வேகமா நீங்க பண்ண முடியுமோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண பாருங்க. இறைவன் மீது தீரா காதல் கொள்ள வேண்டும் அப்படிங்கறது தெரிஞ்சுங்க. ஆனா அதுவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோடு இருப்பினும் அந்த ஆசையும் அருமின் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணா ஆசை அறுத்துரு, எல்லா ஆசையும் அறுத்துரு, ஈசனோட ஒன்றி குளவாடி ஒன்னா பிசைஞ்சு இருக்கணும்னு நினைச்சினாலும் அந்த ஆசையை அறுத்துருங்கிறாங்க. இறைவன் மேல கூட கடைசியா போகும்போது ஆசை வச்சா இறைவனுக்கு பிடிக்காதுங்கிறதா இந்த இடத்துல அவங்க சொல்ல வருது. ஏன்னா இறைவன் வந்து நீ எனக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கல, அந்த இடத்துல நீ நானா மாறுன்னு நினைக்கிறாரு. நான் நீயா இருக்கணும், நீ நானா இருக்கணுங்கிறத இறைவனோட ஒரே ஒரு நோக்கமா இருக்கு இந்த இடத்துல. அதுக்காக தான் அத்தனை பேர் இங்க வந்திருக்கோம். நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்களும் அதுக்காக தான் வந்திருக்கீங்க, அத்தனை பேர் அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா என்ன, அது இந்த ஜென்மமா அடுத்த ஜென்மமாங்கிறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு. அது பலவேறு விதமான ஜென்மங்கள் கூட எடுத்து அதை அடையலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் கடைசியா அப்படின்னா, ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். கண்ணை மூடி உட்காந்து இதுக்கு பெரிய தியானம் பண்றேன், யோகம் பண்றேன், வளைக்கிறேன், கையை நிமித்துறேன்லாம் கிடையாது. கண்ணை மூடி அமைதியா உட்காந்து மாணிக்க வாசக பெருமானுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லுங்க. நம்ம ஒருத்தரை குருவா நினைக்கிறோம் அப்படின்னா நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அது வந்து உங்களுடைய ஆன்மாக்குள்ள போக ஆரம்பிக்கிறதுனால அவர் உங்களுக்கு குரு தான். தெரிஞ்சோ தெரியாம அது நாயா இருக்கட்டும், இல்ல மலத்துல ஊடுற புழுவா இருக்கட்டும், இல்ல மகாதேவனா இருக்கட்டும், இல்ல மரமா இருக்கட்டும், செடி கொடியா இருக்கட்டும், இல்ல இந்த யூடியூப்ல நீங்க பாக்குற என்னோட வீடியோவாக இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இல்ல என்னோட குருமார் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அது குரு தான். இதை வந்து தத்தாத்திரேயர் அழகா சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்துல, எனக்கு எத்தனை குருமார்கள் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமாள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அவரோட குரு பூஜையில அவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆனா இருந்தாலும் நம்ம அவருக்கு முதல்ல மனப்பூர்வமா கண்ணை மூடி அவரை வந்து அவர் இந்நேரத்துக்கு வந்து ஒரு ஒளிமயமான இடத்துல இருக்காருன்னா அவரோட உருவம் எல்லாம் தேவையில்லை. மாணிக்க வாசக பெருமான் அப்படிங்கிறத மனசார நினைச்சு கண்ணை மூடி அவருக்கு ஒரு நன்றியை முதல்ல சொல்லுங்க. இப்படி நீ இறைவனை அடைஞ்ச உங்களுக்கு எங்களோட நன்றிகளை நாங்க சமர்ப்பிச்சுக்கிறோம். நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷங்கள் எங்களுக்கு மிகவுமே உதவியா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கண்ணை மூடி அமைதியா எந்த ஒரு எண்ணமும் இல்லாம இறைவனை அடையணும் வேணும் வேண்டாம் அதெல்லாம் இல்ல, கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்களேன். அந்த பேர் அமைதிக்குள்ள நீங்க லயிச்சிங்கனாலே அதுவே வந்து அவருக்கு செய்யற மிகப்பெரிய குரு பூஜையா இருக்கும். இன்னைக்கு பூஜை அப்படின்னா வந்து அந்த பூசைக்கு அடுத்தமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மலர்கள் தூவுறது, தூப தீபம் ஆராதனை, இது எல்லாமே நமக்குள்ள செய்யற விஷயங்கள். அந்த பூக்கள் அப்படிங்கறது சொல்றது நம்மளுடைய மூச்சு காத்தாகிய வாசியதா சொல்றாங்க. தூபம் தீபம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள தெரியுற அந்த ஒளி அந்த நறுமணங்கள் மட்டும்தான் வந்து சித்தர்கள் பரிபாஷையா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ உண்மையான குருக்கான பூஜை அப்படின்னா இதுதான் குருக்கான பூஜை. கண்ணை மூடி அமைதியா 10 நிமிஷம் உட்காருங்க. நீங்க வேற எதுவுமே பண்ணுங்கிற அவசியமே கிடையாது.
முடிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சு வாங்க. அவ்வளவுதான். இதுதான் உண்மையாலுமே நீங்க மாணிக்கவாசக பெருமானுக்கு இன்னைக்கு இந்த நன்னாள்ல பண்ற மிகப்பெரிய குரு பூசைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி பெரிய ஆரவாரம் நீங்க பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. வேணா ஒரு விளக்க முன்னாடி ஏத்தி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி இறைவனோட கலந்திருப்பாரு. இறைவனே வந்து குருவா வந்து உட்கார்ந்துருக்காருன்னா அப்ப அந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் இருந்திருக்கும். எப்படி அந்த இறைவனை விடாப்புடியா வந்து எப்படி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருப்பாருன்னு பாருங்க. அந்த சாமர்த்தியம் நமக்கு இருக்காங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்றோம், குடும்பம் குழந்தை குட்டின்னு ஓடுறது தப்பே கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஒரு கர்ம வினை, அவருக்கு அந்த மாதிரி ஒரு கர்மா இருந்துச்சு, அவர் அதுக்குள்ள இருந்தாரு, நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள நம்மளால தி பெஸ்டா என்ன கொடுக்க முடியும், உங்க வினைக்குள்ள இருக்கிற வட்டத்துல உங்களால என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. சரிங்களா? எது நடந்தாலும் இறைவனே அப்படின்னு சொல்றது வந்து அவங்க சொல்லலாம். ஏன்னா அவங்களை வந்து இறைவன் ஆட்கொண்டாருன்னா விதி அவங்களுக்கு கிடையாது. இறைவன் வந்து என்ன கீறு போடுறாரோ அப்படி போயிட்டே இருக்கும். திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து அவரே என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து சொற்றுணை வேதியன்னு பாடியிருப்பாரு திருநாவுக்கரசர். என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கல்லை இறக்கி கல்லுல வந்து கட்டி தண்ணிக்குள்ள இறக்கிடுவாரு. அது இறைவனோட அனுமதி இல்லாமையே நடந்திருக்கும். அந்த தண்ணிக்குள்ள இறக்கும் போதும் அவர் என்ன சொல்லுவாரு, நற்றுணையாக ஆவது நமசிவாயவே அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான் இறைவன் வந்து பாடம் புகட்டுவார் உலகத்துக்கு. அப்போ நீ தண்ணிக்குள்ளேயே கடலிலே நீ என்னை பாய்ச்சினாலும் அப்பவும் நான் வந்து உன்னை சந்தேகமே பட மாட்டேன். வா நீ இருக்க, நான் உள்ள போனாலும் என்னை வெளியே எடுத்துட்டு வர திறமை உனக்கு இருக்கு, நான் செத்தாலே என்னை எழுப்புற திறமை உனக்கு இருக்கு, அப்புறம் நான் ஏன் பயப்படணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய் அந்த கல்லை உட்காந்து பாட ஆரம்பிச்சிருவார். சொட்டுணை வேதியன் சோதி வானவன் அப்படின்னு சொல்லி பாடும்போது அந்த கல் அப்படியே மேல வந்து மிதந்துச்சாமா. எப்படி இருக்கும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நிஜமா நடந்திருக்கிற விஷயம். இது எப்படி இருக்கும், ஏன் நம்மளால பண்ண முடியலன்னு யோசிச்சு அந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விடுறேன். ஏன் நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிறத இந்த விஷயத்த உட்காந்து விசாரம் பண்ணுங்க. அவங்களால எல்லாம் பண்ண முடிஞ்சது, நம்மளால ஏன் பண்ண முடியல? அப்போ இறைவன் எல்லாத்துக்கும் இறைவன் எப்ப காரணமா ஆவார்னு இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் காரணமா ஆவார். அவரே பிரச்சனையும் கொடுப்பாரு. அவங்களுக்கு தெரியும் இறைவன் தான் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுவாங்க, தாராளமா வா நான் நடிக்கிறேன்னு சொல்லி அவங்களும் உள்ள வந்து நடிப்பாங்க. நடிக்கும் போது என்ன ஆகும்னா இறைவன் என்ன பண்ணுவார்னா உலகத்து ஒரு விஷயத்த சொல்ல வரக்காக அவங்களே என்ன பண்ணுவார்னா அந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவாரு. அப்பதான் எல்லாமே இறைவன் செயல். இப்போ யாரோட செயல், எல்லா பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணம் யாரு, நம்ம தான் அப்படிங்கிறத மனப்பூர்வமா ஏத்துக்குங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணம், ஒரு விஷயம் நடக்கலனாலும் உங்களுக்கு அது நீங்க தான் காரணம், ஒருத்தன் கையால அடி வாங்கினாலும் நீங்க தான் காரணம், ஒருத்தங்கிட்ட தப்பிச்சாலும் நீங்க தான் காரணம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்களும் உங்களோட விதியும் வினை பயனும் தான் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு போயிட்டு இறைவன் மேலேயே நான் எல்லாத்தையும் போடுறேன்னா இறைவனுக்கு வந்து அவருடைய அன்பர்களை பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கங்க எல்லாருமே. அப்ப அவரு நம்மளை வழி நடத்தணும். எனக்கு எல்லாருமே என்ன தேடுறீங்க, எனக்கு குரு இல்ல குரு இல்ல குரு இல்லைங்கிறாங்க. இறைவனே குருவா வந்து உட்கார்றாருன்னா அப்ப அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிங்க. அந்த அளவுக்கு பண்ணுனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமே குருவா வந்து உட்கார்ந்துருக்கும். அதுக்குன்னு இந்த பிரபஞ்சமே எனக்கு குரு அப்படின்னு இந்த மென்டல் இல்னஸா இருக்கவங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தயவு செய்து போய் பண்ணிடாதீங்க. அதுவா காட்டி கொடுத்து அதுவா வந்து நமக்கு குருவா அமர்ந்து நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, நமக்குள்ள உட்கார்ந்து நம்ம காதுல வந்து சொல்லும். சரிங்களா? காதுல வந்து சொல்லணும், எதனா குட்டி பிசாசு வந்து சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம காதுகள்ல அது கேட்கும். சரிங்களா? இந்த காது இல்ல, உள்ள ஒரு காது இருக்கு நமக்கு. எப்படி வந்து அகக்கண் புறக்கண்ணுங்கிற மாதிரி வெளியில இருக்க செவி, உள்ள ஒரு செவி இருக்கு. நீங்க காதையே மூடினாலும் உள்ள உங்களுக்கு சத்தம் கேட்டே இருக்குல்ல, அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் இருக்கு. நமக்குள்ள நம்ம சிரசுக்கு நடுவுல உட்காந்து பேசுவாங்க. என்ன பண்ணணும், எப்படி இதை பண்ணணும். எனக்கு அப்படித்தான் பேசுனாங்க, நான் அப்படிதான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பா வருவாங்க, உட்காருவாங்க, செயல்படுத்துவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தகுதியானவனா மாறணும். தகுதிக்கு தேவை ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிருக்கும் மேலான ஒரு விஷயம்னா ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்னன்னா ஒரு விதமான டிசிப்ளின்டு பாத். அந்த டிசிப்ளின்டு பார்த்த மகாரம் வாயில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் மத்தவங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு நிஜமா தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், மகாரம்ல நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, எம்ஒய்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பரா ப்ராக்டிசஸை பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும். இந்த சும்மா வந்து எல்லா இடத்துலயும் இந்த இந்த ஒரு ஆடு மாடெல்லாம் எல்லா இடத்துலயும் புல்ல போய் மேய்ஞ்சிட்டே வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வர இடத்துல போற இடத்துல எல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு நீங்க இங்கேயே வந்து பிராக்டிஸ் எடுத்தீங்கனால அது வேலை செய்யாது. ஸ்ரத்தையோட உட்காந்து பண்றீங்களா, இது வேலை செய்யும். இல்லைன்னா அது உங்களுக்கானது இல்லை. சரிங்களா? இதை மட்டும் எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்குங்க. சரி, இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பா வந்து போச்சு. அவங்களோட அருளால இன்னைக்கு இந்த கருத்துக்கள் இதோட போதும்னு நம்புறேன். சர்வமும் சிவமயம். ஹலோ இது வந்து இன்றைக்கி நான் பண்ண என்னோட மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இனிஷியலாக வந்து ஒரு 2 டேஸாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெடிடேஷன் கூட நான் ப்ராப்பராக உட்கார முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நாடி சுற்றி வந்து ஆரம்பித்து பண்ணும்போதே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்குள்ளே கொண்டு போச்சு. கொஞ்சம் காமாக ஆரம்பித்தேன். நாடி சுற்றி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட இருக்கும்போது கொஞ்சம் டார்க்கான இடத்துல எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவன் கிடச்சிது. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு இந்த ப்ரீதிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு டீப்பான ஸ்டேட்குள்ளே போயிட்டேன்.
அதுக்கடுத்து ப்ரீதிங் ஆரம்பிச்ச உடனே இந்த புருவமத்திய கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போச்சு. மூச்சு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து மூக்குலயே ஓடாத மாதிரியும், உள்மூச்சு அதாவது உள்முகமா திரும்பி மூச்சு ஓடுற மாரியும், புருவமத்தி அதுக்கடுத்து பின்னாடி டைரக்ட்டா தலைக்கு பின்னாடியும் வந்து ஒரு குறுகுறுன்னு இருந்துச்சு. இது வந்து அந்த எவ்வளோ நேரம் பண்ணேன்னு தெரியல. ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல வந்து ஒரு 15, 20 மினிட்ஸ் தாண்டி ஒரு இது போகும்போது எல்லாமே நல்ல ஒரு முதுகு தண்டுமே ஒரு மாரி கோல்டா ஒரு ஃபீலிங். ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து சாண்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஏன்னா ரொம்ப நேரம் மெடிடேஷன் உட்கார வீட்ல வேலைகள் காரணத்தினால, சாண்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வர சூழ்நிலையிலயும் ஃபிசிக்கலா பாசிபிளா இல்ல. நான் முயற்சி பண்றேன் வெளில வரணும்னு. ஆனா மூச்சு உள்முகமா அந்த ஸ்டேட் வந்து என்னால வெளில வர விடல. எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. அதாவது ஒரு டைரக்ட் கிளாஸ் போயிட்டு, அந்த டைரக்ட் கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு அந்த எல்லாம் முடிச்சோனே சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப நீங்க கண்ண தொறந்துக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு